26ஆம் தேதி திறக்கப்படுகிறது செம்மொழி பூங்கா. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு. கோவை விழா இன்று தொடங்கி 24ஆம் தேதி வரை கோலாகலமாக நடைபெற உள்ளது. விழாவை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. துவக்க நிகழ்வாக கொடிஷியா மைதானத்தில் ஸ்கை டான்ஸ் எனப்படும் ஒளி லேசர் ஷோ விமரிசையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, கோவை மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி மேயர், மாநகர காவல் ஆணையாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். துவக்கி வைத்து உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, கோவை விழா ஒவ்வொரு ஆண்டும் மேலும் சிறப்பாக நடைபெறுகிறது என்றும், இந்த விழா 50 ஆண்டுகள் கடந்தும் நம் மண்ணின் பெருமையை உலகிற்கு சொல்லிக்கொண்டே இருக்கும் என்றும் தெரிவித்தார். அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கும் மண் கோவை மாவட்டமே எனவும், சான்றோர்கள் உருவாக்கிய மண் இது எனவும் அவர் பாராட்டினார். மேலும் வரும் 26ஆம் தேதி கோவை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் செம்மொழி பூங்காவை முதல்வர் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்க உள்ளார் என்றும், இது கோவைக்கு ஒரு முக்கிய நாள் எனவும் அவர் கூறினார். கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களுக்கு முதல்வர் எப்போதுமே தனிப்பட்ட கவனம் செலுத்தி வருவதாகவும், அவர் வருகை தரும் ஒவ்வொரு முறையும் திட்டங்களின் முன்னேற்றத்தை நேரடியாக பார்த்து விசாரிப்பார் என்றும் தெரிவித்தார். என் ஊருக்கு வந்தால் நான் யங் இந்தியன் சட்டையை அணிவேன். ஒவ்வொரு ஆண்டும் இந்த கோவை விழாவில் எனது பங்கு இருக்கும் எனவும், கோவை விழா நம் குடும்ப விழா எனவும் அவர் பெருமிதத்துடன் கூறினார். இந்த கோவை விழாவின் மூலமாக ஒரு சிறப்பை சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வருகின்ற நவம்பர் 26ஆம் தேதி நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் செம்மொழி பூங்காவை நம்முடைய கோவை மாவட்டத்தில் திறந்து வைக்க இருக்கின்றார்கள். அது நம் கோவைக்கு பெருமை சேர்க்கின்ற நாளாக நவம்பர் 26 அமைய இருக்கின்றன. ஏற்கனவே அவினாசி சாலை மேம்பாலம் தொடங்கி பெரியார் நூலகம் என, ஹாக்கி மைதானம், கிரிக்கெட் மைதானம் என பல்வேறு சிறப்பு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர்கள் கோவைக்கு வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் வருகிற நவம்பர் 26 என்பது மேலும் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் செம்மொழி பூங்கா பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு முதலமைச்சருடைய பெருங்காரங்களால் திறந்து வைப்பது என்பது நமக்கு இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி தருகின்றன. அந்த வகையில் முதலமைச்சருடைய எண்ணங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களும் வளர்ச்சி பெற வேண்டும். அதில் கோவைக்கு தனி கவனம் செலுத்தி தேவையானவற்றை அத்தனையும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள்.